அம்மா நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்க, எதுக்கு அவங்ககிட்ட கோவப்பட்டுட்டு இருக்கிற? என்னங்க, வீடு கிடைச்சா நம்ம தனியா போக மாட்டோமா? வீடு பாத்துட்டீங்களான்னா கோவம் வராதா? இப்ப எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்க? இவ்வளவு இருட்டா இருக்கு. அங்க பாரு, இதான் நாளைக்கு நம்ம பார்க்க போற வீடு. என்னங்க சின்ன வீடா இருக்கு? இல்லம்மா, இதான் உங்க வீட்ல இருந்து கொஞ்சம் பக்கமா இருக்கு. ஏதாச்சும் ஆத்திர அவசரத்துனா உங்க வீட்டுக்கு போய்க்கிடுவேன். நல்ல வேலை கிடைச்ச உடனே வேற வீடு பார்க்கலாம். ஆமாங்க, அதுவும் சரிதான். நான் தனியா இருந்து பழக்கமே இல்ல. சரி வா, வீட்டுக்கு போலாம். அப்படியே கொஞ்ச நேரம் இங்க பேசிட்டே இருக்கலாங்க. நாளையில இருந்து இங்க தானே இருக்க போறோம். எவ்வளவு நேரம் வேணாலும் இங்க வெளியில வந்து பேசலாம். முடிவே பண்ணிட்டீங்களா இங்கதான் இருக்க போறோன்னு? இடம் பார்க்க நல்லா தான் இருக்குது. சரி, நாளைக்குள்ள பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. காலையில எந்திரிச்சு காப்பி குடிச்சாதான் அந்த பொழுதே போன மாதிரி இருக்கு. இவ கல்யாணம் முடிச்சதுல இருந்து ஊருக்குள்ள என்ன நடக்கு ஏது நடக்குன்னே தெரிய மாட்டேக்குது. நம்ம ஒருத்தி இருக்கான்ட்டு ஊருக்குள்ள எல்லாவரும் மறந்துட்டாளுங்க. மகா மட்டும் தனி கொடுத்தன போட்டோம், அதுக்கப்புறம் இருக்கு எல்லாவளுக்கும். ஏய், நேத்து நம்ம அம்மாவை அப்படி கோவமா பேசியிருக்கவே கூடாது. அம்மா, என்னம்மா காப்பி குடிச்சிட்டியா? என் மேல கோவமா இருக்கியோ? இல்ல மலர், உன் மேல கோவப்படுவேனா? இந்த காப்பியை குடி. எனக்கு அப்படியே கொடுத்துட்டாங்கம்மா, நீங்க குடிங்க. வீடு பார்த்தாச்சான்னு கேட்டா கோவப்படுவாரோ? அம்மா, நீ என்ன கேட்க போறேன்னு தெரியுதுமா. இன்னைக்குதான் வீடு பார்க்க போறோம், வரையா? முடியாட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும், நீங்க பார்த்துட்டு வாங்க. இல்லம்மா, என் வீட்டுக்காரர் உன்னையும் வர சொன்னாரு. 10 மணிக்கு போயிட்டு வந்துடலாம். சரிம்மா, போயிட்டு வந்துடலாம். வீடு பார்க்க போறேன்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு சந்தோஷத்தை பாரு. என்ன சுதன், இன்னைக்கு வீட பார்க்க போறீங்க? ஆமாடா. ஏ ஜாலி, நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுறலாம். ஏய், யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதடா, அத்தை தனி கொடுத்தன போதுன்னு. நீ ஃபர்ஸ்ட் உன் வாயை மூடிட்டு இரு. உன் வாயை மூடினாலே யாருக்கும் தெரியாது. இல்ல, ஆத்தா கோணம் அப்படியே இருக்கு. நீ பலிக்கடம் போல லீவ் போட்றாதே. எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏய் சுதன், என்னாச்சு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஏய், நாளைக்கு நான் லீவுடா. எதுக்குடா? நாங்க பால் காய்ச்ச போறோம்டா, அதுக்காண்டி தான் லீவு. நீங்க எப்படா வீடு கட்டுனீங்க? ஏய், நாங்க வீடு கட்டலடா. எங்க அத்தைக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு, அவங்க வேற வீட்டுக்கு போறாங்க, அதுக்காண்டி தான் பால் காய்ச்ச போறோம். ஏய், எங்களெல்லாம் கூப்பிடவே இல்ல. என்னையவே கூப்பிடல, அப்புறம் லீவுங்கற? அம்மா நான் சொல்லிக்கிட வேண்டியதான். என்ன கிளாஸ்ல ஒரே சத்தமா இருக்கு? ஆமா மேடம், உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னடா திரு திருன்னு முழிக்கிறீங்க? அவட்ட வம்புலுக்காதடா. நான் வம்புலுட்ட உனக்கு என்னல? வெளிய போங்க ரெண்டு பேத்துக்கு, உங்க ரெண்டு பேத்துக்கு வேற வேலையே இல்ல. சரி, அங்க என்ன தேடுற? ஏய், நேத்து டெஸ்ட் வச்சாங்களா, அந்த பேப்பரை தானே தேடுறேன். அத கதையா எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கு அத வாசித்து காட்டினாங்கன்னா முதுகு பேந்துரும். நாங்கெல்லாம் ஒழுங்கா தான் எழுதி இருக்கோம். கவி, நீ எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. நேத்து மேடம் கையோட கொண்டு போயிட்டாங்க. ச்சே, நான் இப்படி எழுதும் போதுதான் கையோட மேடம் பேப்பரை கொண்டு போவாங்க.